கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவரும் மீட்பருமாய் கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் சேரன் மகாதேவி கூனியூர் திருச்சபை மக்களாகிய உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாஸ்டேட் இந்த குருசேகரத்துடைய இந்த பண்டிகை ஆராதனையில் ஆரம்ப விழாவில் உங்களோடு நிற்பதில் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்க ஆண்டவருக்கும் சல போதகர் கிப்சன் ஐயா அவர்களுக்கும் ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். செயலர், பொருளர் மற்றும் நம்முடைய டைசிஸ் மெம்பர்ஸ், திருச்சபையினுடைய கல்வியாளர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய 200வது ஆண்டு விழாவை நம்முடைய டவர் சர்ச் கத்தீட்ரல் திருத்துவ ஆலயம் கொண்டாடி முடித்திருக்கிறது. ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னால நான் மணற்காடுக்கு போயிருந்தேன். அதிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் நான் அந்த ஃப்ரீ டைம்ல போலான்னு போனேன். அவங்களும் 198 ஆண்டுகள் ராணி செயற்பாளாய் தொடங்கப்பட்ட ஒரு திருச்சபை. ராணி செயற்பாளுடைய அர்ப்பணிப்பு என்பது ஒரு சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை. அவருடைய வாழ்வுடைய அர்ப்பணிப்பே 14 ஆண்டுகள் அந்த நம்முடைய டோனாவூர், இந்த டோனாவூர்ல போய் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலை இருக்கு. சிலைக்கு கீழே அவருடைய சாதனைகளை எழுதி வச்சிருக்காங்க. 14 ஆண்டுகளில் 375 திருச்சபைகளும் 175-78 சமுதாய கூடங்கள், சமுதாய பணிகள்லாம், பள்ளிகள், ஆர்ஃபனேஜஸ், ஹாஸ்டல்ஸ், மருத்துவமனைகள், அர்ப்பணிப்பு. அவர் ஃப்ரம் சிஎம்எஸ்ஓ, இங்கிலாந்து மிஷனோ, ஆங்கிலிக்கன் மிஷனோ இல்லை, லுத்தரன் மிஷன். லுத்தரன் என்பது ஜெர்மனிலிருந்து வந்தது. 1709 ஜூலை 9ஆம் தேதி சீகன் பால் அவர்கள் வர்றாங்க. சீகன் பால் அவர்கள் தரங்கம்பாடியில் இறங்கி அந்த தரங்கம்பாடியில் அவங்க கால் மிதித்து அவங்க தான் முதலாவது பைபிளை மொழிபெயர்க்கிறாங்க, வேதாமத்தை மொழிபெயர்க்கிறாங்க தமிழில். வேர்ல்டு உலகத்தில் 7 கண்டங்கள் சொல்லுவாங்க. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இப்படி 7 கண்டங்கள். 7 கண்டங்களில் நாம் இருப்பது ஆசியா கண்டம், பெரிய கண்டம். இதில் தான் இந்தியா இருக்கு, ரஷ்யா இருக்கு, இதில் தான் சைனா இருக்கு, பாகிஸ்தான். இந்த 7 கண்டங்களில் இந்த பெரிய கண்டத்தில் முதலாவது எபிரேய மொழியிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து வேதாமத்தை மொழிபெயர்க்கிறார். அது லுத்தரன் மிஷன். அந்த லுத்தரன் மிஷன் உடைய பேக்ரவுண்டு தான் ராணி செயற்பாள். அந்த ராணி செயற்பாளுங்க அவர் லுத்தரன்லேருந்து வர்றாரு. ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாரு. அவர் செய்த சாதனை எனக்கு, நானும் புக்கை படிக்கல, நெட்டில் டவுன்லோட் பண்ணல, கிப்சன் மாதிரி, கிங்ஸ்லேயா மாதிரி என்னுடைய பிரதர் ஒரு ஐயர் சொன்னதான், சொல்ல கேட்பதான். எனக்கு படிக்க அவ்வளோ நாலேஜ் இல்லை, படித்தா தூங்கிடுவேன். தேரோடு வீதி, திருவோரும் ஓலை பள்ளிக்கூடம். தேரோடு வீதினா பெரிய ரோடு, தேர் ரொம்ப உயரம். அந்த தேர் போகிற இடத்துல வேற எதுவுமே இருக்கக்கூடாது, சின்ன ரோட்ல போவார். அதுதான் பெரிய ரோடு. திருவோரம் ஓலை பள்ளிக்கூடம். ஓலை பள்ளிக்கூடத்தில் 1 முதல் 5 வகுப்புகள், ஒரு ஆசிரியர். 1ல இருந்து 5 வரையும் ஒரே ஆசிரியர். அன்னைக்கு ஆரம்பமும் தான் முடிவும் பண்ணிக்கு அப்படித்தான் இருக்கு. புதிதான வகுப்பு ஆசிரியர், சுய அறிமுகம், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். வந்த ஆசிரியர்கிட்ட மாணவருடைய பெயர், மாணவருடைய ஊர் பெயர் எல்லாம் சொல்லணும். ஆசிரியரும் ஆசிரியருடைய பெயரும் சொல்லப்படும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒரு மாணவன் தன்னுடைய பெயர், மாணவி தன்னுடைய பெயர், ஊர் பெயர், அம்மா பெயர், அப்பா பெயர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். கூனியூர், சேர்மாதவி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பையன் எழுந்து அப்பா பேர் தெரியாதுன்னா எல்லாம் சொல்லிட்டு அப்பா அம்மா பேர் சொல்றான், தெரு பேர் சொல்றான், ஊர் பேர் சொல்றான், எல்லாம் சொல்றான். அப்பா பேர் சொல்ல வாத்தியார் வந்தவர் கேட்கிறார், அப்பா பேர் சொல்லுங்கிறார். அப்பா பேர் சொல்லுங்கிறார். அப்பா பேரு தெரியாதுங்கிறான். அப்பா பேர் தெரியாதுன்னா என்னடா அர்த்தங்கிறாரு.
அப்பா பேர் தெரியாது சார். அப்பா பேர் தெரியாம படிக்க முடியாது அந்த பள்ளிக்கூடத்துலன்னு சொல்றாரு. வாத்தியார் நாளைக்கு வர்றப்போ, ஆசிரியர் நாளைக்கு வர்றப்போ உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்குறாரு. அம்மா வந்து சொல்றாங்க கணவர் பெயர் தெரியும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். கணவர் பெயர் தெரியாம எப்படிமா கணவனா? ஒரு சிலர் இப்போ நேற்று கூட ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். எங்க கம்மர்ல உங்க வீட்டுக்கார் பேர், ஐயா என் வீட்டுக்கார் பேரா? சொல்ல மாட்டாங்க. பிறகு அத்தானாங்க, மாமானாங்க, இப்ப பேர் சொல்லிட்டாங்க, இப்ப வாடாங்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பேரை கூப்பிடுறது. அத்தான் கணவர் பேர் தெரியாது. அப்போ அவன் பிள்ளை இருக்க முடியாதுமா, ஸ்கூல்ல இருக்காது, நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அழுகுது, கை காலில் விழுந்து அழுகுது, கதறுது. அப்பா பேர் தெரியாம பிள்ளை எப்படியா படிக்க வைங்க, என் பிள்ளை படிக்கணும், ஒரு வாத்தியார் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், எஜுகேட்டட் ஆகணும். ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சிறப்போ அவர் வாத்தியார் சொல்றாரு, இல்லை சேர்க்க முடியாதுன்னு அனுப்பிட்டாரு. அனுப்புற பிறகு அந்த அம்மா வேற வழி இல்லை, கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வாரத்துல வந்து அந்த ஆசிரியருடைய டீச்சர்ஸ் மீட்டிங், ஹெட் மாஸ்டர் ராணி செய்வாள். அவர்கிட்ட இந்த வாத்தியார் சொல்றாரு, இதே மாதிரி பையன் எனக்கு அப்பா பேர் தெரியாதான், அம்மா சொல்றாங்க கணவர் பெயர் தெரியாதுன்னு, எப்படி நான் ஸ்கூல்ல சேர்க்க முடியும்? வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவர் கேட்குறா, என்னடா நீ அப்பா பேர் தெரியலன்னா ஸ்கூல்ல சேர்த்துக்க வேண்டியதுன்னா படிக்க வைக்க வேண்டியது, படிக்க வைக்கிறதெல்லாம் சரியாதாங்க, அவன் படிச்சதுக்குரிய சர்டிபிகேட் கொடுக்கணும்ல, அவன் படித்ததுக்குரிய சர்டிபிகேட் அவனுக்கு கொடுக்கணும்ல. அது எந்த அவங்க அப்பா பேருனா இப்ப ஸ்டூடெண்ட் பெயர், அது கீழே தகப்பனார் பெயர் சர்டிபிகேட் இருக்கும். தகப்பனார் பெயர் போடாம போட்டா அந்த சர்டிபிகேட் எப்படி செல்லும்னு அந்த வாத்தியார், அந்த ஆசிரியர், அந்த ஹெட் மாஸ்டர் ராணி சேர்வாள்கிட்ட கேட்கிறார். ராணி சேவால் சொல்றாரு, அப்பா பேர் தெரியலன்னா கார்டியன் பெயர், காப்பாளர் பெயர் போட்டுனாங்க. 1914 அப்புறம் தான் சர்டிபிகேட்ல தகப்பனார் பெயர் இல்ல கார்டியன் பெயர் வந்துச்சு. இதை கொண்டு வந்து ராணி சேவால் தான். ஒருவேளை ராணி சேவாளுடைய அர்ப்பணிப்பு என்பது ஒரு சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை. ராணி சேவாளுடைய அர்ப்பணிப்பு என்பது ஒரு சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை. லுத்தரன்ல வந்தாலும் அவர் சில மாற்றங்களை மக்களோடு கொண்டு வந்தார். ஆனால் இங்கிலாந்து மிஷன், ஆங்கிலிக்கன் மிஷன், இவங்க மூலம் அவருக்கு கொஞ்சம் சிஎம்எஸ் மூலம் அவருக்கு கொஞ்சம் தொல்லை இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவர் இந்த வேலையை வேண்டாம், என் ஊருக்கு போறேன்னு திரும்பி இங்கேருந்து திருமங்கலம் வரையும் நடந்தே போயிட்டார், ஓடிட்டார் பெட்டியை தூக்கிட்டு. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அவரை போய் பின்னால திரும்பி கூட்டிட்டு வந்தாங்க. அங்கே போய் இவங்களும் நடந்தே போய், இல்லை நீங்க வந்துதான் ஆகணும்னு ஒரு கூட்ட மக்கள் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து அவங்க சேர்த்தாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு பணி செய்த திருமண்டலம் தான் தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் தான் இன்னைக்கு 25 பேராயங்கள். 25 பேராயங்கள் இன்னைக்கு மிஷன் நற்செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் தான். அதுதான் ஐஎம்எஸ் உடைய ஃபவுண்டர் வேதநாயகம் மசரியா அவர்கள் 1903 பிப்ரவரி 12 என் ஐஎம்எஸ் இந்திய மிஷனரி சங்கத்தை ஆரம்பித்து 5 ஆயர்கள் 20 லே பீப்புளோடு ஆரம்பித்து, நீங்க இதை நடத்துங்கப்பான்னு உங்ககிட்ட கொடுத்துட்டு நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா என்பதை டிசம்பர் 21 1905 சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கிறார். 17 பேராயர்கள். இன்னைக்கு என்எம்எஸ் வந்து எல்லா பேராயத்துக்குள்ளேயும் போகலாம். எந்த பேராயத்தில் போய் நான் என்எம்எஸ்ல இருந்து வந்திருக்கேன், இப்போ நான் ட்ரெஷரர் என்எம்எஸ்ல, நான் ஆல் இண்டியாவுக்கு நான் தான் ட்ரெஷரர், மொத்தத்துக்கும் நான் வந்திருக்கேன்னா எனக்கு வாய்ப்பு தருவாங்க. லுத்ரன் மிஷன், பேப்டிஸ்ட், சிஎம்எஸ், இன்னும் கேரளாவில் இருக்கிற அநேக ஸ்தாபனங்கள், பிரதர் மிஷன், எல்லாம் எதுக்கு போனாலும் போகலாம். ஆனால் ஐஎம்எஸ் வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஐஎம்எஸ்க்கு ஒன்லி தூத்துக்குடி நாசிரை தான். அதை தாண்டி வெளியே போனால் ரொம்ப யோசிப்பாங்க. வருகிற வாரத்தில் அந்த ஜிஎஸ், ஐஎம்எஸ் ஜிஎஸ் சென்னைக்கு வர 3 வாரம் எங்கேயாவது மெசேஜ் வாங்கி கொடுங்கிறாரு. 2 வாரம் ஈஸியா ரொம்ப ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னேன், அவன் நான் சொன்னா தட்ட முடியாது, கொடுத்துட்டாங்க 2 ஃப்ரெண்டும். 3வது கேட்டா 3 கதையை 10 பேர்கிட்ட பேசியிருக்கேன். 3வது வாரத்துக்கு 10 பேர் இந்த கடைசியில் லுத்ரன் திருச்சபையில் வாங்கி கொடுத்தேன் அந்த சான்ஸ்.
ஏன்னா அது வந்து இன்னைக்கு, ஆனா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஐஎம்எஸ்ல 2000 மிஷினரிகள், என்எம்எஸ்ஐல 250 மிஷினரிகள், 2 வயதும் ஒண்ணுதான். ஆனா வளர்ச்சியை நோக்கி போடுவதற்கு என்எம்எஸ்சிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஐஎம்எஸ்க்கு ஒன்லி தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி மட்டும்தான். ஆனா இந்த 2 திருமண்டலத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாய் இன்னைக்கு உருவெடுத்து கிட்டத்தட்ட 10,000 பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஐஎம்எஸ் சார்பா 38 ஹாஸ்டல்ஸ் இருக்கு, 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, அநேக டெய்லரிங் சென்டர், டே கேர் சென்டர் இருக்கு. நம்மள மாதிரி எல்லா பாஸ்டேட்லையும் ஐஎம்எஸ் சேலுன்னே நடத்துறீங்க. பண்டிகை காலங்களில் கடைசி ஒரு நாள் ஐஎம்எஸ்க்கு ப்ரோக்ராம் கொடுத்துடுறோம். ஏன்னா இது ரியானிசேருடைய அந்த பிளட்டு, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதால் இந்த பகுதி ஒரு மிஷன் தாகம் உண்டு. இந்த மிஷன் தாகம் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிஷன் சொல்லுதுன்னா, திருநெல்வேலி திருமண்டலமும் தூத்துக்குடி நாசை திருமண்டலமும், இந்த 2 திருமண்டலங்களும் இணைந்து செய்வதால அந்த மிஷனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமான வளர்ச்சி. ஒருவேளை இதுக்கு காரணம் ராணிசேருடைய உழைப்பு, இந்த மக்கள் விடுதலை. கடந்த நாட்களில் நான் ஒரிசாக்கு போயிருந்தேன். ஒரிசால டிஎம்பி மிஷனரியோட என்னை அழைக்கப்பட்டிருந்தாங்க. கன்னியாகுமரி பேராயத்துடைய மிஷன் டிஎம்பி, டைசிஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட். அங்கே பிரவீன்கிற ஒரு மிஷனரி இருக்காங்க. அவர் ஒரு 2 நாள் கூட்டத்துக்கு நானும் என் துணையாரும் போயிருந்தோம். ஒரு மறக்க முடியாத சம்பவம். அவர் சொன்னார், வைசாக் வரையும் ஃப்ளைட்டில் வாங்க, வைசாக்லேருந்து அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், 6 மணி நேரம் ட்ரெயினில் வந்துருங்கன்னு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்தார். 6:30க்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, 11:30க்கு உங்களுக்கு அடுத்த ட்ரெயின். நீங்கள் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டார். எனக்கு அந்த சின்ன மூலையில் கொஞ்சம் அட்வான்ஸ் மைண்டில் 5 மணி நேரம் ஊரில் வெயிட் பண்ணவா, நம்ம என்ன ஆகும்னு நினச்சி அங்கே பாடேர் இறக்கில் இருக்கிற ஐஎம்எஸ் மிஷனரியோடு தொடர்பு கொண்டு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி, 350 கிலோமீட்டர் தானே, 5 மணி நேரத்தில் ட்ரெயின் கிளம்புற நேரத்துக்கு நம்ம அங்கே போய் படுத்து தூங்கிடலாம். ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி காரில் ஏறி உட்காந்துட்டேன். ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் வந்து டீ சாப்பிட நிப்பாட்டினார். அப்போ அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரங்க இங்கேருந்து போகிறதுக்கு, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டேன். அவர் சொன்னால் 325 கிலோமீட்டர், 12 மணி நேரம் ஆகும். 325 கிலோமீட்டர் 12 மணி நேரமா? இன்னைக்கு திரும்ப கேட்டேன். ஆமாம் சார், மாற்று கருத்தே இல்லை. திரும்ப கேட்டேன். ட்ரெயின் டிக்கெட் இருந்தால் இப்போ காரை கேன்சல் பண்ணுவேன், ட்ரெயின் டிக்கெட் இல்லை, காரில் தான் போக வேண்டிய நிலைமை, கடைசி கட்டம். அப்போ அந்த 7 மணிக்கு ஆரம்பித்தோம், காலையில் 6:30க்கு தான் போனோம். வழியில் பெட்ரோல் இல்லை, வண்டியில் டீசல் இல்லை. 100 கிலோமீட்டருக்கு முன்னால் சொல்ல டீசல் காலி ஆகிட்டு, டீசல் காலின்னு 150 கிலோமீட்டருக்கு தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. 50 கிலோமீட்டர் போனால் பெட்ரோல் பங்க். முதல் 2 பங்கை தாண்டிட்டார், மூடி இருக்கு, காலைல 5 மணிக்கு தான் திறப்பாங்க. 3வது பங்கில் போய் வண்டி ஆஃப் பண்ணிட்டார், அங்கேயும் 5 மணிக்கு தான் திறக்கப்படும். போக்குவரத்தே இல்லை மக்கள் மத்தியில். ராத்திரி நாங்கள் 7-8 மணிக்கு கிளம்பினோம். 9 மணிக்கு ரோட்டில் வண்டியை பார்க்க முடியல, எங்கள் வண்டி மட்டும்தான் போகுது. ஒரு வீடு, ஒரு மெயின் ரோடு ஊருக்குள்ள வழியாக போகுது. ஒரு ஊருக்குள்ள ரோடோட பள்ளம் 7 அடி 8 அடி இருக்கு. ரோடில் பள்ளம் ஒரு 7 அடி 8 அடி இறங்கி வண்டி மேலே திரும்ப ஏறுது. எங்கேயுமே ஸ்கூல் பார்க்கல. அந்த ஒரு நாள் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ அந்த மிஷனரிட்ட பேசினேன், எப்படி பார்க்கு மிஷன். அவர் சொன்னார், என்னுடைய மகன் 6வது படிக்கிறான், என் பொண்ணு 9வது படிக்குது. என் பொண்ணுக்கும் என் மகனுக்கும் தனி பெஞ்சு சேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய விஐபியான்னு கேட்டேன். இல்லை, நான் கிறிஸ்டினா, தீண்டத்தகாதவரா, தாழ்ந்தப்பட்ட சாதியா, அவங்களோடு எங்களை உட்கார வைக்க மாட்டாங்க. தப்பி தவறி என் பிள்ளைகளுடைய கைகள் யார் மேலேயாவது பட்டுருச்சுன்னா பக்கத்தில் இருக்க பிள்ளை வந்து பேப்பர் எடுத்து அந்த இடத்த துடைக்குது.
ஒரு கீழ் ஜாதி பையன் உன் மேல கை வச்சுட்டான், எங்க பக்கத்திலே வரலன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த மிஷனரி கண்ணீரோடு அழுறார். சரி, இவ்வளவு மோசமான நிலைமைக்கும் பிள்ளைய நீ தமிழ்நாட்டிலே நாகர்கோயிலே சேர்த்திருக்கலாமேன்னு கேட்டேன். என் பிள்ளைகள் சொல்லுது, இல்ல இதன் மத்தியில நாங்க வாழ்ந்தாதான் இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல எங்களால வர முடியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 79வது சுதந்திர தினத்துல நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கு? தேவனே, புறஜாதியார் ஒரு சுதந்திரத்தில் வந்து ஒரு பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடாக்குகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ள வரலன்னா, தமிழகத்தில் மிஷனரிகளுடைய படையெடுப்பு இல்லைன்னா, பெரியாரா மாதிரியோ காமராஜர் மாதிரியோ தலைவர்கள் எழும்பியிருக்க மாட்டாங்க. ஈவேரா பெரியாரை போயும் காமராஜரை போல தலைவர்கள் இந்த தேசத்துல எழும்பினதால் தான் நீங்கள் நாளைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டடைந்திருக்கிறோம். தமிழகத்தில் எல்லா கல்வி சாலைகளும் எல்லா மக்களுக்கும் கல்வி, வீடு தேடி கல்வி, வீட்டு தேடி கல்வி, முதியோர் கல்வி, பல நிலையில் மக்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு 1000 rupees இப்படிலாம் அரசாங்கம் கொடுத்துருக்குன்னா இதுதான் மிஷனுடைய அர்ப்பணிப்பு, ராணி சாருடைய அர்ப்பணிப்பு. ஒருவேளை இந்த விடுதலை இந்தியாவில் வேற எங்காவது இருக்கான்னா, இந்தியாவில் இன்னைக்கு அநேக மாநிலங்களில் இந்த விடுதலை இல்லை. NMSIல கடந்த வாரத்துல கடந்து நான் வெஸ்ட் பெங்கால்ல சிலிகுடி ஏரியா போய் சிலிகுடியில இருந்து அந்த டால்ஜி கீழே இன்னொரு ஊருக்கு போனேன். பெரிய மலை பிரதேசம், கவர்மெண்ட் பஸ் இல்ல, 10-7 அடி ரோடு தான், ஒரு ஜீப் தான் போகும், ஸ்கூல் இல்ல, 50 கிலோமீட்டர் தான் ஸ்கூல் இருக்கு. எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல், பில்டிங் இல்லாம, மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாத நிலைமையில் கட்டடங்கள் ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் என்பது தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய மாநிலம். கல்கட்டா மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கிற ஒரு ஊர். கல்கட்டா தான் தலைநகர். அங்கதான் டார்ஜிலிங், இந்தியாவுடைய பெரிய டூரிஸ்ட் சென்டர் டார்ஜிலிங். டார்ஜிலிங் கீழே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, மக்கள் பின்தங்கின நிலைமையில இருக்காங்க. 79 ஆண்டுகளாகி நம்ம ஒரு நல்ல சொந்தம். இன்னைக்கு எந்த கிராமத்துக்கு போனாலும், இன்னைக்கு என்னோட இந்த தம்பி வீடியோ எடுக்க வந்திருக்காங்க. இவங்க திருநெல்வேலி இருக்க இந்த தம்பிட்ட, நான் இங்க இருந்து வேற ஊருக்கு குற்றாலம் போறேன், எங்க வீட்டுக்கு நீ இப்படி திருநெல்வேலிக்கு போகணுமே வழி இருக்கான்னு கேட்டா, சார் விடிய விடிய பஸ் இருக்கு சாருங்கிறார். எவ்ரி 1 hour 1/2 hour பஸ் இருக்குன்னு சொல்றார் சேர்மாதேவில இருந்து திருநெல்வேலிக்கு. இதே ஒடிசால பெட்ரோல் பங்க் இல்ல. வளர்ச்சி பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. இதுக்கு மிஷனரிகள் வந்ததால் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அந்த வாழ்வு, அந்த மிஷன், அந்த அர்ப்பணிப்பு என்பது நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாய் காணப்படுகிறோம். நாம் அந்த அர்ப்பணிக்கு இந்த 51வது பண்டிகையில 59, 59, 51 என்பது வேதத்துல ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். நீங்கள் நான் ஆண்டவருக்கு எப்படி நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டோடைய பாதத்துல நம்ம எப்படி இருக்கிறோம். ஒரு மருத்துவர் ஒருத்தர் போனார், மருத்துவர்கிட்ட காலில் அடிபட்டு இருக்கு, ரத்தம் அடிஞ்சுக்கிட்டு இருக்கு. மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் என்ன தம்பி எப்படி ஆச்சுங்கிறாரு. அந்த போன தம்பி சொல்றாரு, ஐயா என் நண்பரோடு போனேன், சைக்கிள்ல டபுள்ஸ் போனோம், போற வழியில ஒரு பள்ளத்துல விட்டுட்டான், சைக்கிள் சாஞ்சிருச்சு, அந்த கம்பி என் காலில் குத்திட்டுன்னு சொன்னான். திரும்பவும் சொன்னா, என் நண்பர்கிட்ட நான் முதல்ல சொன்னேன், நீ கவனமா ஓட்டுறான்னு கேட்டேன், அவன் கேட்கல. நீ பள்ளம் வருதுறான்னு சொன்னேன், அதையும் கேட்கல. முன்னால ஒரு நாய் வருதுறான்னு சொன்னேன், அவன் அதையும் கேட்கல. அவன் அசால்ட்டா தெம்பா ஓட்டிக்கிட்டே இருந்தான், அதனால அடிபட்டு. திரும்பவும் சொன்னா, ரொம்ப ஒரு மடையன் என் ஃப்ரெண்டு, என் நண்பர், சொல்லிக்கிட்டே இருக்க கிறுக்கு போய் கேட்காம தள்ளி விட்டுட்டானே, காலில் அடிபட்டுச்சேன்னு திரும்பவும் சொன்னான்.
திரும்ப திரும்ப இதையே மாத்தி 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 தேஞ்ச ரெக்கார்டுமாங்கள. முன்னால் அந்த காலத்துல தாசரே தரணியான்பாய் பாட்டு பாடுவோம். ரெக்கார்டு தேஞ்சிச்சுன்னா திரும்ப தாசரே தரணியாய் தாசரே தரணி அந்த இடத்துல அந்த முள்ளு சுத்தம் தாண்டாது. அதே மாதிரி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். டாக்டர் சொன்னா, தம்பி நடந்ததை விட்டு இனிமே நான் சொல்ற மாதிரி கவனமா இருன்னு. ஆனா அவன் காதுல அது உழல. அவன் திரும்ப திரும்ப அதை சொன்னான். அவர் சொன்னாரு, இந்த புண்ணுல தண்ணி படக்கூடாது, காத்து படணும், சுத்தமா வச்சுக்கணும், நீ உனக்கு டயபெட்டிக்குங்கிற சர்க்கரை சாப்பிடக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்தோடனே டீ கேட்ட நல்ல சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க. முன்னால ஏணி மிட்டாய் போட்டாங்க, ரொம்ப பிடிக்கும். என்னோட வந்தோன்னு பார்த்து ஏணி மிட்டாய் வாங்கிட்டு வாடான்னு சூடா கொண்டு வந்தா ரொம்ப மொறு மொறு மொறுன்னு இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் துண்டு சாப்பிட்டேன், 2 துண்டு. இது ஒரு வாரத்துக்கு சுகர் இறங்காது. பாதி காஃபியை தூர ஊட்டிட்டு அந்த சிஸ்டர் கேட்டாங்க, ஐயா சக்கரை இல்லாம ஐயா போட சொன்னாரு, கொண்டு வரேன், போட சொன்னாரு கொண்டு வரேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கொண்டு வரல. கடைசியில வேற வழியே வேண்டான்னு சொல்லிட்டேன். டைம் ஆயிடுச்சு, சாப்பிட முடியாதுன்னுக்காக. இதே மாதிரி டாக்டர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். டெய்ன் அதுல தண்ணி போடக்கூடாது, அதுல மாத்திரை போடணும், மருந்து போடணும், ஒழுங்கா கழுவணும், சுத்தமா வச்சு. அவன் காதுல போடல. அவன் வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு போய் நண்பர் தள்ளி விட்டான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். நினைச்சுக்கிட்டே இருந்து அவன் என்ன பண்ணான், அந்த புண்ணை கவனிக்கலே. கடைசியில செப்டிக் ஆகி அது புண்ணு ஓட்டையாகி அந்த டாக்டர் சொன்னாரு, காலை மட்டும்தான் இப்ப எடுக்கணும், 1 மாசம் கழிச்சு வந்தா நீ செத்து போடாட்டாரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அப்பா இதெல்லாம் பண்ணாத, உனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், உனக்கு இதெல்லாம் பண்ணிருக்காத, உனக்கு இவ்வளவு வேலை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேங்கிற. அதுதான் சங்கீதம் 51, தேவனே உமது கிருபையின்படி இறங்குங்க. இந்த 51வது ஆண்டு விழால சங்கீதம் 51 சொல்றார், என் பாவங்களை பாராதபடி, என் அக்கிரமங்களை நினையாதபடி நீங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனத்தை எனக்கு தாங்கத்தப்பா, உங்களுடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க தகப்பான்னு அவர் கேட்கிறார். ஏன்னா தாவீது ராஜா ரொம்ப பிராக்டிக்கலா, ரொம்ப சூப்பர் மேன். என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றார். கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொன்னார். எனக்கு உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு தாவீதுட்ட ஆண்டவர் சொல்றார். Do not against you, before you. உனக்கு முன்னால ஒருத்தர் நிக்க முடியாது. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பலத்தினா எல்லாம் எனக்கு செய்ய வல்லம் உண்டுங்கிறார். இதெல்லாம் சொல்றப்போ ஒரு தலைவர், ஒரு கிப்சன் ஐயர் மாதிரி ஒரு இறையில் அறிஞர் என்ற கேட்டாரு, உங்க கடவுள் ரொம்ப மோசமானவருன்னு அறியாண்ட. எனக்கு கிப்சன் ஐயரோடு நிறைய ஆசி ஃபாதர்ஸுடைய உறவு இருக்கு, நிறைய இறையில் அறிவு அவங்களுக்கு இருக்கு, நிறைய அதாவது தியாலஜி நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு தியாலஜி உள்ள மனுஷன்டா கடவுளுக்கு நாலேஜ் இல்ல, மோசமான கடவுள் என்னையான்னு கேட்டேன். என்னப்பா, மொட்டை மாடிக்கு போனானா அங்கிருந்து பார்த்தானா ஒரு பொம்பளை துணி இல்லாம குளிச்சாலும் உன்னையோட கல்யாணம் பண்ணிதான் புருஷனை கொண்டுட்டானா அவனை இதயத்துக்கு ஏற்றணும் கடவுள் இப்படிதான் சொல்லுவாருன்னு கேட்டான். நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், என் உடம்புலாம் வேத்துருச்சு, என் உடம்புலாம் ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கேட்ட கேள்வி எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் கிப்சன் ஐயர் மாதிரி ஒரு இறையில் அறிஞர்கிட்ட போன் பண்ணி கேட்டேன். கரெக்டு தாங்க, கரெக்டு தான், 2 சாமுவேல் 13 படிங்க, நீ செத்து போவாடான்னு நாத்தான் இருக்கேன்னு போய் சொல்றார். நீ இப்ப செத்து போவ, தப்பு பண்ணிட்ட, செத்து போவன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்றான், ஆண்டவர் சில நேரத்துல முழங்கால் படிக்கிட்டான், ஜெபம் பண்ணான், ஆண்டவர் மன்னித்து விட்டார். 1 ராஜாக்கள் 21 ஆகாப் ராஜா தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்றப்போ ஏசாயா தீர்க்கன் போய் சொல்றாரு, நீ செத்து போவாடாங்கிறார். உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா விடுதலை கிடைச்சிருச்சு. ஒரு பாவியான பெண் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல போய் ஆண்டோடைய சன்னிதானத்துல கழுவுறா, கால கண்ணீரினார் கழுவி முத்தங்கி விட்டு தரிமல தைரியத்துல ஆண்டோடைய கால்களை தன் உடைக்கிறா, நனைக்கிறார். ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே, ஓடிரு. நம் கடவுள் மன்னிக்கும் கடவுள், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த மன்னிக்கும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவத்தை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம். இந்த 51 ஆண்டுகள் கடந்து வந்த நீங்களும் நானும், அதுதான் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொன்னது, உனக்கு உண்டான எல்லா வாரங்களிலும் உன் கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள், என்னுடைய வயது 65,
65 வாரத்துல கிட்டத்தட்ட 350 வாரம் நான் வந்துட்டேன். என் லைஃப்ல இத்தனை வாரம் வந்திருக்கிறேன். இத்தனை பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாளை பார்த்திருக்கேன், பரிசுத்தமான வாரத்தின் கடைசி நாளை பார்த்திருக்கிறேன். இது வாரத்துடைய கடைசி நாளுக்கு முந்தின ஆயத்த நாள் என்னுடைய ஜெபம். நாளைக்கு வாரத்தோட கடைசி நாள், திரும்ப வாரத்துடைய முதல் நாள். இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்தீங்க, எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. அப்படி வாரத்தில் இத்தனை நாட்களும் அதுதான் ஐயா அருமையா அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கு உண்டான எல்லா வாரத்திலும் உன் கையுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் சாணத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு 7 நாளும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருங்க. 52 வாரங்கள் ஒரு வருஷத்துக்கு. இந்த 52வது வாரம், இந்த 51வது வருஷத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நாம் எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய். இன்னைக்கு இந்தியாவில் ஒரிசா மாநிலத்துக்கு போனா கஷ்டத்தை சொன்னேன், வெஸ்ட் பெங்காலுக்கு போனா சொல்றேன், பீகாருக்கு போயிருக்கேன், பீகார்ல சொல்றேன், மத்திய பிரதேசத்துல சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கேன், ஹரியானா மாநிலத்துக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஐஎம்எஸ் ஐயாவோடு இவர் ஜெனரல் செக்ரட்டரி, நான் தலைவர். ஆனா தலைவர் ஒரு டம்மி போஸ்ட். ஐஎம்எஸ் ஆபீஸ்ல ஒரு சேர் கூட இருக்காது தலைவருக்கு. அதான் என்எம்எஸ் ஆபீஸ்லயும் அதுதான். பெரிய ரூம் ஜிஎஸ்க்கு வச்சிருப்பாங்க. ட்ரெஷருக்கு ஒரு சின்ன ரூம், ஏன்னா உட்கார்ந்தாதான் கையெழுத்து போடுவாங்க. ட்ரெஷருக்கு ஒரு சின்ன ரூம், உட்கார்ந்து கையெழுத்து போட. அதுல இன்னொருத்தருக்கும் சேரை போட்டு வச்சிருக்கு என்எம்எஸ்ஐல. அவருடைய தயவினால் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட போயிட்டு வந்துட்டேன். எல்லா விதமான மக்களையும் பார்த்துட்டேன். அந்த மக்களுடைய அடிமைத்தனம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ஆண்டவருக்கு நீ எல்லா வாரம் நன்மை செய்தாயா? கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால நானும் என் மனைவியும் ஐஎம்எஸ் ஒரு பணித்தளத்தை கடந்து போயிருந்தோம். தனோரா, கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலம் என்பது இந்தியாவுடைய மெட்ரோபாலிட்டன் சிட்டி பாம்பே. சென்னையில 3 எம்பி சீட்டு, பாம்பேல 6 எம்பி தொகுதி. அவ்வளவு பெரிய ஊர் பாம்பே, அவ்வளவு பெரிய ஊர் மகாராஷ்டிரா. அதுல கச்ரோலி கடைசி ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுல தனோரா சின்ன இது. அதுல கலைஞர் மையா தான் 7 ஏக்கர் இடம் வாங்கி ஒரு இடத்த ஐஎம்எஸ் பணித்தளம். அங்க ஒரு மீட்டிங் போயிருந்தோம், ஒரு ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டத்துக்கு. கிப்சன் ஐயர் மாதிரி உயரம், இவர் என்னை மாதிரி கருப்பு, அவர் கொஞ்சம் கலர் வெள்ளக்கார மாதிரி. அந்த மிஸ்டர் இம்மானுவேல் அவரு சொன்னார், ஒரு இடத்துல அங்க நின்னாங்க. உள்ள போன ஒரு மரம் இருக்கும், மரத்தை சுத்தி சிமெண்ட் கட்டி உட்கார திறனை, அதுதான் வரவேற்பு ஹால். போனவங்க அங்கதான் உட்காரணும், கிராமத்து மக்கள் அதுல. அவர் மிஸ்டர் இப்போ ஆர்எஃப்சியா இருக்கார், ரிஜிஸ்டர் ஃபீல்டு கோஆர்டினேட்டர், நம்முடைய கவுன்சில் சேர்மன் மாதிரி. அந்த ஆர்எஃப்சிக்கு கவுன்சில் சேர்மனுக்குரிய பவர். இங்க கவுன்சில் சேர்மன் டம்மி பீஸ், எல்லா டைசிஸ்லயும் பிஷப் ஒண்ணுதான். மற்ற கவுன்சில் சேர்மன் சேர் எடுத்து போடுறதுக்கும் அப்படி ஆனா ஊனா சொல்றதுக்கு தான், வேற ஒன்றும் டம்மி. எல்லா டைசிஸ்லயும் அப்படிதான் இருக்கு. அங்க ஆர்எஃப்சில ஐஎம்எஸ்ல கொஞ்சம் பவர் இருக்கு ஆர்எஃப்சிக்கு. இப்போ ஆர்எஃப்சியா இருக்காரு. ஒரு மிஷனரியா போன புதுசா ஒருத்தர் ஒரு உயரமான பையனை தூக்கி படுக்க வச்சாராம் அந்த தென்னையில. அந்த வரவேற்பால் ரவுண்டா இருக்கும், ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு நீளம் இருக்கும். அந்த பையனுக்கு மூச்சு இல்லை, இந்த வயத்துல மூச்சு இழுத்து போகும், அதெல்லாம் வரல, படுத்திருக்கான். பஸ்காரன் ஏத்த மாட்டேன்ட்டானா, பாடி எல்லாம் ஏத்துறது இல்லைன்ட்டானா, பஸ்ல செத்து போனவனெல்லாம் ஏத்துறது இல்லைன்ட்டானா பஸ்ல. அவரு ரொம்ப கஞ்சி கூத்தாடி வேற வழி இல்லை, தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வராரு. இந்த பையனுடைய உடம்பெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நின்று ஐஸ் ஆகிக்கிட்டு இருக்கு உடம்பு. அவர் சொல்ல, எனக்கு ஒரு பையன் செத்து போனான், அவனை நீங்க தயவு செஞ்சு அவனை நீங்க ஜெபம் பண்ணுங்க, உயிரோடு எழுந்துருவான்னு விசுவாசத்தோட கேட்கிறேன். அந்த விசுவாசத்தோடு கேட்கிறப்போ இவர் போன ஒரு சின்ன மிஷனரி. மிஷனரிங்கிறது ஒரு ரொம்ப பின்தங்கின நிலைமை. ஆனா நம்பிக்கையோடு முட்டி போடுங்கயா, நானும் முட்டி போடுறேன், ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னாங்களாம். சங்கீதம் 55:1 சொல்லுது, தேவனே என் ஜெபத்தை கேளுங்க,
55:16 சொல்றாரு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். 55:17 சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும். 55:22 சொல்றது, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு. ஆண்டவர்கிட்ட பாரத்தை வச்சு ஜெபிச்சாங்க. அந்த மரித்த நிலைமையில் இந்த பையன், இந்த மிஸ்டரியும் அந்த மிஸ்டருடைய அந்த பையனுடைய தகப்பனாரும் ஜெபித்த பொழுது அந்த திரும்ப அந்த பையன் உயிர் வருது. அந்த பையனையும் காட்டினாரு, அவங்க அப்பாவையும் காட்டினாரு, அவரும் நிற்கிறார். பஸ் போக்குவரத்து இல்லாத இடங்களில் எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் அந்த 3 நாள் கூட்டத்துல, இதே மாதிரி 3 நாள் நன்றி செலுத்துற கூட்டத்துல அன்னைக்கு அவங்களுக்கு அர்ப்பண் பண்டிகை, இதே மாதிரி தோத்திர பண்டிகை. அந்த மக்கள் 3 நாளும் பனியில காட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிட்டாங்க. அதுதான் எல்லா வாரங்களிலும் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்துப்பார். நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறாரு. செய்த நன்மைக்கு நாம் நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் பாகம் 16 சொல்றார். 11, உன் தேவனாய் அந்த கர்த்தர் தமது நாமம் விளந்து தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்க லேவியனும். உன் வாசலுக்கு லேவியனா ஆசாரியர்கள், எங்களை மாதிரி ஐயருங்க, அங்கி போட்டவங்க. உன்னத்தில் இருக்கிற பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை, உன் தேவனாய் கர்த்தரை சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து. நாம் எகிப்துல எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோமோ அந்த நினைவுகளை நினைத்து ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, நீங்கள் நானும் தமிழகத்தாமே இந்த பகுதியில நான் எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த அடிமைத்தனத்தின் ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு கொலை கொலையா தேங்காய் மாட்டியிருக்கோம், ரொம்ப அழகா இருக்கு, இங்கேயும் அடுக்கி வச்சிருக்கோம். இது எங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைன்னு சொல்றோம். இன்னும் சற்று அதிகமாய் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அவர்கள் தங்கள் வறுமையிலிருந்து கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நாம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? 3 நாட்கள் அந்த தனோரா அந்த இடத்துல, அதாவது 5 மணிக்கு மேல போக்குவரத்தே இருக்காது. ஈவினிங் 5 o'clock டு மார்னிங் 7 o'clock வரையும் டெரரிஸ்ட் தான், நக்சலைட் தான் நடப்பாங்க. ஒன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, இல்லைன்னா நக்சலைட், வேற யாரும் போக முடியாது. அந்த ஊர்ல நடந்த கூட்டத்துல அந்த மக்கள் 3 நாட்களோ 4 நாட்களோ, நாங்க 2 நாட்கள் இருந்தோம். ஒரு நைட்டோ 2 நைட்டோ ஸ்டே பண்ணோம். 4 நாட்கள் எங்களுக்கு தனி ரூம், வசதியான ரூம் எல்லாமே இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லாத மக்கள் வாழ்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க நல்லா கஷ்டம் இருக்காங்க, நமக்கு என்னங்கன்னு நீங்க கேட்கலாம். ராணி சேவையில் வரும்னா நீங்களாம் அப்படிதான் இருந்தோம். திருநெல்வேலியில இருந்து நாசரேத் போற வழியில ஒரு ஊர் இருக்கு, காஃபி நல்லா இருக்கும் அந்த ஊரு. அந்த ஊர் பேரு ஆழ்வார் திருநகரி. அந்த ஊருக்குள்ள மனுஷன் போக முடியாது, எல்லாரும் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் தான் போகணும். மற்றவங்க எல்லாம் ஊருக்குள்ள போனா தீட்டு. தூத்துக்குடியில இருந்து ஆத்தூருக்குள்ள அந்த வழியா போனா போக முடியாது. மெஞ்ஞானபுரத்துல தூத்துக்குடி வழியா ஆத்தூர் ஏதோ ஒரு ஊர் வருமா, அங்க ஜான் மெஞ்ஞானபுரத்துல வந்த அந்த ஐயர் தான் அந்த மக்களுக்கு. ஏன்னா ஒரே ஜாதி, பேர் ஒரு ஜாதி, ஒரே ஜாதி, பேருக்கு ஒரு, இவரும் ஒரே ஜாதி இவரும் ஒரு ஜாதி. என்ன இவர் கருப்பு, இவர் கொஞ்சம் கலரா இருக்கிற ஊருக்குள்ள கருப்பா இருக்கிற போக முடியாது. இவர் தான் அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்முடைய வாழ்க்கையை சொல்றோம். ஒருவேளை எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் இருக்கிறது ஒரு சின்ன தோட்டம், சின்ன இரவன்னு சொல்லுவாங்க, ஒரு 1 ஏக்கருக்கு 50 சென்ட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு சோளமோ ராகியோ விளைய வச்சாங்க. நாளைக்கு அறுக்கலாம்னா இன்னைக்கு ராத்திரி ஒருத்தர் அறுத்துட்டு போயிட்டாரு. அவர் போய் ஏன்டா அறுத்தன்னு கேட்க முடியல. இப்படித்தான் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு தமிழகம் அப்படி இல்லை. தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்குது. அதற்கு காரணம் மிஷனரிகள்.
மிஸ்ரிலே ஓடு இருந்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை பார்த்த ஈவே பெரியாருடைய சப்போர்ட். ஆனா நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? இந்த ஆயத்த ஆராதனையில் நம்ம ஆண்டவருக்கு முழுமையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, நாங்க ஒரு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறப்பா, எங்களுக்கு வாழ்வு தாங்க தகப்பனேன்னு நீங்க அவர்கிட்ட கேட்கிறப்போ உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அடிமைத்தனத்தை நினைத்து நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா நான் இப்ப அடிமைப்பட்டிருக்கேன்ப்பா. என் குடும்பத்துல எனக்கு என் கணவருக்கும் ஒரு நல்ல உறவு இல்லாத நிலைமையில இருக்குப்பா. மாமா அப்ப என்ன கல்யாணம் பண்ணேன், அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன், போட்ட நகையில சிக்கல், இதனால எங்களுக்கு கூட பிளவுல இருக்கோம். எங்களுக்கு வாழ்வு தர மாட்டீங்களா? எங்களுக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறப்பா. ஒரு விஷயத்துல என் குடும்பத்தில் ஒரு அமைதியான வாழ்வுப்பா, ஒரு விடுதலையான வாழ்வுன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு சங்கீதம் 51 தேவனே உமது கிருபையின்படி இறங்குங்க, என் பாவங்களை பாராதபடி உங்கள் முகத்தை மறைக்காதீங்கப்பா, எனக்கு அவங்க ஈசோப்பிடங்களை சுத்திகரிக்க என்று ஜெபித்து துடித்து கொண்டிருக்க அந்த மகளுக்கு வெளியில தெரியல, ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய அமைதிக்காக, தன்னுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கிறாங்க. அந்த மகளுக்காக தகப்பனே ஒரு விஷயம் கூட குடும்பத்துல சகோதரருக்குள்ள நல்ல உறவில்ல, கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள், அப்பா அம்மா இறந்த பிறகு சில பிரச்சனைகள், எங்களுக்குள்ள அமைதி இல்லாத நிலைமையில இருக்கிறோம்ப்பா. நாங்க சித்தி பெரியமா பிள்ளைகள் எங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்லாத வாழ்வுல இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்காதா? எங்க குடும்பத்துல ஒரு அமைதி கிடைக்காதா? இதோ இருப்பதோ எங்களுக்கு 2 ஏக்கர் இடம் தான். ஆனா 2 ஏக்கர் இடம் எங்களுடைய பிரிவினைனால் நாங்கள் அதை விற்று கோர்ட்டுக்கு போடுமா? ஒரு அமைதியை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே ஒரு விஷயம் கூட நான் படிக்க போறேன், நான் நீட் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீட்டுக்கு தேவையான ஞானம் என்கிட்ட இல்ல, எனக்கு அவ்வளவு சக்தி இல்லப்பா, ஆனா எப்படியாவது ஒரு மருத்துவர் ஆகி சுவிசேஷ பணியில இணைக்க போறேன்னு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சுவிசேஷ பணிக்கு அர்ப்பணிக்கிற அந்த மகளுக்காக தகப்பனே ஒரு விஷயம் கூட உன்னுடைய பிரசனம் தகப்பனே அந்த வீட்டுல நல்ல மதிப்பெண்களோடு கடந்து வர தகப்பனே அந்த மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட தகப்பனே கண்ணீரோடு என் வீடு கட்டப்படல, என் சகோதரர்கள் வீடுலாம் கட்டிட்டாங்க, என் வீடு மட்டும் ஓலை வீடு ஓட்ட வீடுல இருக்கிறப்பா, ஓடு ஒழுகுதுப்பா, என்னையால முடியாத நிலைமை, கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு ஒரு அமைதி கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக, குடிங்கிற ஒரு கெட்ட பழக்கத்தினால என் சொத்துக்களை எல்லாம் அழிச்சுட்டேன், இன்னைக்கு குடிக்க விட்டுட்டேன், ஆனா நான் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே தன் கணவர் குடியிலிருந்து விடுதலை பெறணும், பிளாஸ்டிக் இருந்து இந்த இடத்துல ஒரு சகோதரி ஜெபிக்க வந்திருக்காங்க. அவன் ஜெபத்தை கேட்டு தகப்பனே சங்கீதம் 51 படி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. இந்த தூயாவின் மகிமை இந்த வளாகம் முழுவதும் எனக்கு தகப்பனே. ஆண்டவற்ற வெற்றி சிறந்தம் என்று வெற்றியின் பவனியை முடிச்சிருக்கோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீத பாடுவோம் என்று வெற்றியின் பவனியை முடிச்சிருக்கோம். ஆனா என் மனதளவுல வாழ்க்கையில வெற்றி இல்லப்பா, நான் பணி செய்கிற இடங்கள் எனக்கு வெற்றி இல்லை, எனக்கு வெற்றியை தாங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு, இந்த வளாகத்துகளுக்கு அந்த அன்பு மகள் மேல இந்த தூயாவின் மகிமை விடுதலை கரம் கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற இந்த முதல் நாள் ஆராதனையிலிருந்து நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் இருக்கட்டும், ஒரு விடுதலை கிடைக்கட்டும். அற்புதங்கள் 3 நாளுங்க அற்புத நாளாய் 50வது ஆண்டுள்ள நீங்க இருந்தீங்க. இந்த 59 பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிற ஆண்டு தகப்பனே, ஒரு மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ் பெறுகிற ஆண்டு, என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தருவீங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஒரு கூட்டம் மீட்பர் இயேசு முன்ன ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே, நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை
இன்றைய வேத வசனம் 27 சங்கீதம் 8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். Today's Bible verse, Psalm 27 verse 8. When you said, "Seek my face," my heart said to you, "Your face, Lord, I will seek." Amen.